நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. கன்னியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரும் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால, ஞான மோட்சக்காரகனான கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்பட்டு சங்கடத்துக்கு ஆளாவீங்க. யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க. கையிருப்பு கரையும். சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்படும். என்றாலும் சத்ரு செயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார். எதிரி தொல்லை, பிரச்சனைகள், வியாபாரத்தில் உண்டாகும் தடைகளை இல்லாமல் செய்வார். இழுபறியாக இருந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவார். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை கொஞ்சம் உயரும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு புதிய சொத்துலாம் சேரப்போகுது. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம். பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கிறது அவசியம். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு இருந்தால் வெற்றியை அடைய முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது காளிகம்பாளை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். நினைக்கிறது நடந்தேறும். அடுத்தது அஸ்தம். எந்த ஒன்றிலும் வெற்றியை நோக்கி நடைபோடும் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம்தான். ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள், போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போவான். உடல் பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பார்த்திங்கன்னா 2, 4, 6ஆம் இடங்களை பார்க்குறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன் தொல்லை விலகும். தாய் வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரும். என்றாலும் விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செய்கிறது நல்லது. ஜென்மராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு செயல்படுவதால் இழப்பு ஏற்படாமல் சமாளித்து கொள்ள முடியும். சுக்கிரன் சாதகமாக நீங்கள் இருக்கிறதுனால நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது. புதன் உங்கள் நிலையை கொஞ்சம் உயர்த்துவார். எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தியாக்குவார். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். செப்டம்பர் 12 முதல் மீண்டும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலையெல்லாம் கொஞ்சம் உயரப்போகுது. வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது பகவதி அம்மனை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் அனைத்தும் நடந்தேறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சித்திரை 1, 2 பாதம். அதை பற்றி தான். தைரியம் கொண்டவராக இருந்தாலும் எந்த ஒன்றிலும் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தைரிய, வீரிய, பராக்கிரம காரகனான செவ்வாய்
ராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்துக்கு ஆளாகும் நிலை சிலருக்கு ஏற்படும். மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற செலவு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளும் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காமல் போகும் என்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மை தரும். பிறருடைய ஆலோசனைகளை ஏற்கிறதும் அவங்க காட்டும் வழியில் செல்வதும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்கிறதுனால எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு வேலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை உண்டாக்குவார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காம போகும். நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும். என்றாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடங்கள் அனைத்தும் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியெலாம் இருக்கும். உடலில் ஏற்படும் பாதிப்பு விலகும். வழக்குகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். அதாவது அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்கிறதுனால நன்மை அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைபடும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. தாய் வழி உறவுகளின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். செப்டம்பர் 12 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மாத கடைசியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை போடும். சிறு வியாபாரிகள் முன்னேற்றம் காண்பாங்க. பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்கன்னா நினைச்சது அனைத்தும் நிறைவேறுங்க.